பாரு வந்து முதல்ல என்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தேன், இப்போ பேசல. ஏன்னு கேட்டா வந்துட்டு கமருதீனாலதான் பேசலன்னா, அந்த கமருதீன் வந்து சாண்ட்ரா உங்க பொண்டாட்டி கமருதீனை நாமினேட் பண்ணதால அவனுக்கு கோவம், அதனால அவன் பேசலன்னா அதுக்கு வந்து பாரு என்ன பண்ணுவா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அவளுக்கு அவ சாண்ட்ரா கூடவும் பேசணும். அதே சமயத்துல அவளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள கமருதீனும் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள அவ வச்சிருக்கானா, அவ வந்து ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்றதுக்காக. ஆனா இங்க இருக்கிறத அங்க எடுத்துட்டு போய் சொன்னாலான்னு கேட்டா சொன்னா. என்ன சொன்னா அப்படின்னு கேட்டா, உன்னை பத்தி சாண்ட்ரா சொல்றாங்க, இருந்தாலும் நம்ம ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நான் உன்னை நம்புறேன், 1000 பேர் 1000 சொன்னாலும் நான் உன் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன், அதை நான் பெருசு படுத்தலங்கிற ஆங்கிள் தான் அதை சொன்னாலே தவிர நீங்க அதையும் ட்விஸ்ட் பண்ணி விடுவீங்கன்னா இந்த வீட்டுல யார் தான் யாரை பத்தி பேசல சார். இந்த கமருதீனே பாரு பத்தி பின்னாடி பேசலையா, அவ கூட எல்லாம் வாழ முடியாதுன்னு சொன்ன அதே வாய் தான் இன்னைக்கு வந்து நீ என் கூட இருக்கணும்னா, நான் உன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம்னா நீ ஒத்துக்கிட்டே ஆகணும் அந்த பேட் டச் விஷயங்களை எடுத்துட்டு வந்து அது சொல்ல வச்சது யாரு? அரோரா தான். நீ அவளை கேமரா முன்னாடி உட்கார வச்சு நீ பண்ணிலன்னா உனக்கு ஓட்ஸ் குறைஞ்சிரும்னு சொல்லி அவனை உசுப்பேத்தி விட்டு அவனை கொண்டு வந்து நிறுத்தந்தே அவதான். ஓகேவா? அவ்வளவு சைலண்ட் கில்லர் அவ ஒரு கேம் அங்க ஆடிட்டு இருக்கா. ஒரு கேவலம் கெட்ட அந்த மாதிரி ஒரு பொண்ணை ஒரு ஷோக்குள்ள கொண்டு வந்து அந்த பொண்ணை வச்சு இன்னொரு குடும்ப பொண்ணை வந்து நீங்க அசிங்கப்படுத்திட்டு கேவலப்படுத்திட்டு இருக்கீங்கன்னா உடனே பாரு வந்து அந்த சேனல்ல இப்படி போய் பாருங்க, அதுல போய் ட்ரெஸ்ஸிங் பாருங்கன்னு ஒண்ணு சொல்றீங்களே, அதே நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க அந்த கேம்குள்ள ஒண்ணு பாக்குறீங்க அப்படின்ற பட்சத்துல பாருவோட ஏன் வெளியே நீங்க கொண்டு வரீங்க உள்ள? அப்ப அரோராதும் வெளியே நீங்க கொண்டு வரணும்ல, அதையும் கொண்டு வர மாட்டீங்க. உங்களுக்கு தேவைன்னா கொண்டு வருவீங்க, தேவையில்லைன்னா கொண்டு வர மாட்டீங்களா? அப்ப அதே ட்ரெஸ்ஸிங்க்கு நான் சொல்றேன், வெளியில அரோரா அது என்ன ட்ரெஸ்ஸிங் சார் நீங்க எல்லாம் பாக்குறீங்க? கமெண்ட்ஸ் பண்றவங்களை கேக்குறேன், இல்ல பாரு ஹேட்டர்ஸ கேக்குறேன். பாரு ட்ரெஸ் பண்றது உங்களுக்கு பிடிக்கல நீங்க பாக்காதீங்க. அப்ப அதே பொண்ணு வெளியில வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு பண்ணனா அப்ப வந்து இழுத்து போத்திட்டு இருக்கவங்களா நல்ல பொண்ணுங்களா? அவங்க கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு ஒரு ட்ரெஸ் பண்ணா அவங்க வந்து நீங்க எந்த கேட்டகரியில வைப்பீங்க? இவெல்லாம் ஒரு பொண்ணான்ற கேட்டகரியில வைப்பீங்களா? அது அவங்க பிரச்சனை சார், அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாளுங்க அதை புத்தி சொல்றாங்க, இல்ல அவங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோன்ல அவங்க இருக்காங்க. அப்படி பார்த்தா வெளி விஷயங்களை நாங்களும் கொண்டு வந்து பேசணும், அரோரா விஷயங்களை நாங்க பேசணும். பாரு அவுட் ஆஃப் த கேம் நீங்க பேசணும்னு சொல்லி அவ சேனல்தோ அவள்தோ நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அரோராவோட வெளி விஷயங்களை நாங்க பேசணும். அவ இந்த கேம்ல அப்படி அவ இழுத்து போத்திக்கிட்டு இந்த கேம்ல நல்ல விதமா பேசிட்டாலுமே அவ வெள்ளத்தோலை வச்சிருக்கா, அதனால வந்துட்டு அவளுக்கு வந்து என்ன சொல்றது, அவ கூட வந்து டான்ஸ் ஆட 4 ஜென்ஸ், அது கானா குட்டி ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் கமருதீன் ஆகட்டும். ஏன் அந்த கமருதீனே மைக் விஷயத்துல அரோரா பத்தி சொல்ல அதெல்லாம் நீங்க காமிச்சிங்களா சார்? அவ எவ்வளவு மைக் ஆயிட்டு வச்சா அரோரா பேசியிருக்கா தெரியுமா? அடல்ட் கண்டென்டா பேசுவா, அடல்ட் காமெடியா பேசுவா, அதெல்லாம் நான் சொன்னா அவ்வளவுதான். ஏன் சொல்ல வேண்டியதுனடா? இவளை மட்டும் கேமரா முன்னாடி இழுத்து வச்சு இவ்வளவு பேசுறல பாருவ, அது அன்வான்ட் டச்னு மட்டும் தான் அவ சொல்லியிருப்பா. பேட் டச்னு அந்த இடத்துல ட்விஸ்ட் பண்ணி விட்டது வாட்டர் மெலன். இப்போ அவளுக்கு இருக்க அந்த கேம் பிரஷர்ல கண்டினியூஸா அந்த கேம்ல டிராவல் ஆகிற அந்த பிரஷர்லாம் அந்த பொண்ணு அதை மறந்துட்டா. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து கேஸ் லைட்டிங் பண்றானுங்க அவளை. நீ இப்படிதான் சொன்னா அது தப்புன்னு. அதுக்கு மேல அந்த அமித், நான் சொல்றேன் அந்த அமித்தை முழுசாலாம் நம்ப முடியாது. இவ ஏதோ ஒண்ணு மனசுல இருக்கிறத கொட்டுறா. ஆனா அந்த அமித்துமே வந்து இவ கூட உட்காந்து ஒரு கேம் ஆடுறதுக்கான காரணம் இவ ஸ்ட்ராங் பிளேயர்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அவளும் வைல்டு கார்டு என்ட்ரி தான், அவரும் வெளில இருந்து கேம் பார்த்துட்டு தான் வந்திருப்பாரு. இவர் மேலதான் இந்த ஷோ போகுதுன்னு அவருக்குமே தெரியும். அப்படின்னு சொல்லும் போது இவளை பகச்சுக்கவும் கூடாது, அதே சமயத்துல இவளை வந்து ரொம்பவும் வந்துட்டு அந்த கேம் கூட அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தையும் இவளுக்கு கொடுத்துடக்கூடாது. இவ கூடவே இருந்து இவ கேமை டவுன் பண்ணணும், அதே சமயத்துல சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஃப்ரெண்டாவும் இருப்பேன், ஆனா நான் கேமராவும் இருப்பேன். எல்லாருமே கூட டபுள் கேம் தான் ஆடுறாங்க. ஆனா அந்த பொண்ணு நம்புற இடத்துல நம்புறா எல்லாரையுமே. ஓகேவா? பின்னாடி பேசினாலும் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பேசுறாங்க, யாரோட பர்சனல் கொள்ளையும் போல. அவ பர்சனலை இழுத்து பேசணும்னா அரோராவில இழுத்து அவ பேசியிருக்கணும். ஓகேவா? எவ்வளவு பர்சனல் அவ பேசியிருக்கணும். எஃப்ஜே விக்ரம்னா அவளுக்கு வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனாலதான் எஃப்ஜே வந்து எவிக்ட் ஆகும்போது ஆதிரி எவிக்ட் ஆகும்போது கூட அவ பெருசா அழல. ஆனா எஃப்ஜே எவிக்ட் ஆகும்போது அவ அழுதுருப்பா. ஏன்னா இவங்க எல்லாம் வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ், வெளியிலேயே ஆல்பம் பண்ணிருக்காங்க, சீரிஸ் வெப் சீரிஸ் வந்து விக்ரம் கூட பாரு ஒண்ணு பண்ணிருக்கா. எஃப்ஜேவும் வெளியிலேயே ஃப்ரெண்டு பார்த்து பழகிருக்காங்க. அவ பார்க்காத ஆளுன்னு பார்த்தா கமருதீன் பார்த்ததில்ல, சபரி பார்த்ததில்ல நினைக்கிறேன். கனி கூட குக் வித் கோமாளி பண்ணிருக்கா. சோ ஒரு சிலர் பார்த்து இந்த இடத்துல வெளியில தெரியுதுன்னும் போது கமருதீனும் அரோராவும் வெளியிலேயே ஃப்ரெண்ட்ஸ். அப்போ என்ன மாதிரி ஃப்ரெண்டா அரோரா கூட கமருதீன் இருந்திருப்பாரு? அரோராவோட சப்ஸ்கிரைபரா தான் ஆப்வியஸா இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட சப்ஸ்கிரைபரு குடும்ப பொண்ணு ஆங்கிள் பார்வை பாக்குறத விட்டுட்டு நீ அரோரா ஆங்கிள் அவளை பார்த்து அவ இஷ்டத்துக்கு ஒண்ணு பண்றதுக்கு, ஐ மீன் உன் இஷ்டத்துக்கு அவளை ஒண்ணு பண்றதுக்கு பண்ணா அதுக்கு அவன் நோ சொன்னா, இல்ல அந்த இடத்துல அவளுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷன் வந்து அது அட்வான்ட் டச்னு சொன்னா உனக்கு குத்துது கொடாய்தா? அப்போ உன் இஷ்டத்துக்கு நீ பண்றதுக்கு நீ அரோராவே கேர்ள் ஃப்ரெண்டா வச்சுக்கோ, அரோராவே கட்டிக்கோ, அவ கூடவே குடும்பம் நடத்த, அவ கூடவே வாழ, யார் வேணான்னா. இப்ப நீ இந்த டாபிக் வரும்போது கூட அரோரா தான் எனக்கு வந்து ஹீல் பண்ணா, இவ கூட நடந்த டிராமாக்குள்ள அரோரா தான் பண்ணா, அப்ப போய் அவளே கட்டிக்கோட, அவளே குடும்பம் பண்ணு, ஏன் வேணான்ற? உன் அக்கா வெளியில அதையும் சொல்லியிருக்காங்க, அரோரா மாதிரி ஒரு பொண்ணுலாம் எங்களுக்கு வேணாம், அரோரா ஒரு பொண்ணு யாருங்க பண்ணிக்குவாங்க? ஆனா இந்த பொண்ணு நிஜமா அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறா பாரு. அவ வந்து ரியாலிட்டி ஷோ அப்படிங்கறத மீறி அந்த ரியாலிட்டி லைஃபுக்குள்ள போயிட்டா. அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்கு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல சொல்றாங்க, கேம்னு ஆட வந்துட்டு இவையா அதுக்குள்ள போனோம்னா அந்த ஃபீலிங்ஸ் யாரும் பண்ண முடியாதுங்க. ஒரு பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒருத்தங்க மேல ஒருத்தங்க ஒரு எமோஷன்ஸ் வருது, அந்த வயசுக்குரிய எமோஷன்ஸ் அதுனா அது சரியா தப்பான்னு கைட் பண்ற இடத்துல அவளை சுத்தி இருக்க அண்ணனோ பிரதர்ஸோ பேரண்ட்ஸோ அதை கைட் பண்ணலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே அதை டிசைட் பண்ற சாய்ஸ் அவங்களுக்கு இருக்கு.
அதுவும் அவங்களாம் 25+, ஒரு டீனேஜ்லயோ ஒரு 2 கட்ட வயசுல 21 to 25 கிடையாது. அபவ் 25 வரும்போது அவங்களுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்கும், இல்ல அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்கும். இட்ஸ் தேர் சாய்ஸ். ஓகேவா? அதுக்குள்ள ஒரு லிமிட்டுக்கு மேல பேரண்ட்ஸே போக முடியாது. ஓகே டிசைட் பண்ணிட்டியா, அதுல வர பிளஸோ மைனஸோ நீ பாத்துக்கோ, சொல்றது மட்டும் தான் எங்களால சொல்ல முடியும், இதுக்கப்புறம் இஷ்டம் அப்படின்னு ஒரு நல்ல பேரண்டிங் அதை கைட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ஒரு நல்ல பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், ஓகேமா ஆசைப்படுறியா, ஓகே, ஆனா அதுக்குள்ள இந்த மைனஸ் எல்லாம் இருக்கு நாங்க சொல்லிட்டோம், அதுக்கப்புறம் இஷ்டம்னு சொல்லி விட்டுருவாங்க. ஓகேவா? அப்படிதான் ஒரு சுத்தி இருக்க அந்த ஒரு சொந்த பந்தம் அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணு லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவங்களும், அந்த பையன் லைஃப் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறவங்களும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த ஆங்கிளுக்கு தான் பாரு சொல்றா, எனக்குன்னு என் ஃபேமிலி இருக்காங்க, நான் சென்னையில தனியா தான் இருக்கனாலுமே நான் செய்யற எல்லா விஷயங்களும் என் ஃபேமிலிக்கும் போகும் போது இந்த கேம்ல இது இப்படிதான் போயிருக்கணும் அவ கெஸ் பண்றா. ஓகேவா? அப்ப கெஸ் பண்ணும்போது வெளியில என் அப்பா அம்மா தான் அதுக்கு, ஐ மீன் அவளுக்கு அப்பா இல்ல, அவங்க அம்மா தான் அதுக்கு பதில் சொல்லணும், அவங்க அண்ணன் தான் பதில் சொல்லணும், அவங்களுக்கு நான் அந்த கிளாரிட்டி இங்கே கொடுக்கணும்ன்ற அதுல என்ன தப்பு இருக்கு? ஏன்னா இது அவுட் ஆஃப் த கேம் போய் அவ லைஃப்கான விஷயமா மாறிடுச்சு. இது எக்ஸ்போஸ் பண்ற கேம்ன்ற இடத்துல இருந்து மீறி அது ப்ரொபோசல் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுச்சு, லவ் ப்ரொபோசல்னு. அப்ப அந்த விஷயத்துக்கான பொறுப்பை அவ ஏத்துக்கிறா. அந்த பொறுப்பை தன்னோட அம்மாவுக்கு எப்படி புரிய வைக்கணும்ன்றதுல அவளுக்கு ஒரு பதட்டம் இருக்கு, குழப்பம் இருக்கு, இல்ல என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அவ இருக்கா. அப்படின்னு சொல்லும் போது அது அவளை சொல்ல வேணாம்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல. ஓகேவா? அவ சொல்ற மாதிரி அது 2 பேருமே சேர்ந்துதான் அந்த டெசிஷன் எடுத்திருக்கீங்க, லவ்ங்கிற விஷயம் எடுத்திருக்கீங்கன்னா 2 பேருமே அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தான். அவ அதை கூப்பிட்டா அப்படின்னா, இப்ப நான் கேக்குறேன், வெளியில இவங்க லவ் பண்ணியிருந்தாலும் இந்த கேம்னு விட்டுருங்க, வெளியில ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்கப்பா, அப்போ அந்த ஆங்கிள் 2 வீட்டுக்குமே தெரியாம அதை பண்றாங்க. ஒரு இடத்துல 2 வீட்டுக்கு அது தெரிய வரும்போது உன் வீட்டை நான் கன்வின்ஸ் பண்றேன், என் வீட்டை நீ கன்வின்ஸ் பண்ணு, சோ உன்னை என் வீட்டுல ஒத்துக்கணும், இல்ல நான் உன் வீட்டுல ஒத்துக்கிற மாதிரி நடந்துக்கணும், ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் அது ஹெல்த்தியா அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதோ, அந்த இடத்துக்கு போய் அந்த விஷயங்களை அட்ரஸ் பண்றதோ தானே அந்த ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரும். அதைத்தானே பாரு சொல்றா. ஏன்னா இப்ப அந்த ஷோல இருந்து வெளியில போய் இப்ப நான் என் அம்மா கூட வெளியில போயிடுறேன், நான் இப்ப இந்த கேம் விட்டு எலிமினேட் ஆகி போயிடுறேன், இப்ப ஆமத்த எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பு முக்கியம் அப்படின்னு போது அதை சொல்லிதான் கார்னர் பண்றான். அப்போ அந்த பேட் டச்ங்கிற விஷயத்த அவ சொல்லவே சொல்லாத விஷயத்த அன்வான்ட்னு சொன்னதை, ஏன்னா அவ அன்னைக்கே சொல்லிருப்பா, எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல, திவாகர் அதை கொண்டு வரும்போதே அவ டென்ஷன் ஆயிட்டு என்னை பத்தி பேசாத, என் விஷயத்தை ஏன் பேசுற அப்படின்னும் போது அந்த இடத்துல அவ பேரும் அடி வாங்கும்னு அவளுக்கு தெரியும். ஆனாலுமே அதையும் மீறி அதுக்கப்புறம் அவன் அவாய்ட் பண்ணி இருக்கலாம். ஆனா அவளுக்கு அதையும் மீறி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. அவ இப்ப சொல்றாளே, அப்ப 2 பேருக்குமே அந்த அளவுக்கு க்ளோஸ் இல்ல, ஆனா we were close. பட் ஆனா அது அந்த அளவு கமிட்மெண்ட் ஆங்கிளுக்கு போல. 2 பேருமே ஒரு லவ்வா இல்ல ஒரு அங்க இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள பாய் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது, பாயும் கேர்ளும் பேசுற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளவே அது இருந்தது. ஆனா அது ஒரு லெவலுக்கு மேல போய் ஒரு பொசசிவ்னஸா மாறும்போது, இல்லனா இது ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மீறி மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒன்று போகும்போது 2 பேருமே இதை உட்காந்து பேசி டிசைட் பண்ணோன்ற ஆங்கிளுக்கு இப்போ ஓப்பனாவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இது மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது, அன்னிக்கா அந்த வார்த்தையை சொல்லும்போது அவளுக்கு ஒரு இன்செக்யூர் இருந்திருக்கலாம், இல்லனா ஒரு ஹோப்பை இவன் கொடுத்துட்டு, ஏன்னா இவனை பத்தி அவளுக்கு வெளியில தெரியாது, இவன் கமருதீன் அரோராவோட சப்ஸ்கிரைபர்னே அவளுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா இவன் அரோரா கதை தான் சொல்றான், இந்த கேம்ல நீ தனியா இருக்கிறது, நானும் அதுக்கு தான் இந்த கேம்குள்ள வந்தேன், சோ வெளியிலேயே அரோரா பத்தி கமருதீன் தெரியும் போது, வெளியிலேயே இவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லும் போது, இவங்க உள்ள அந்த கேம் ஆடுறாங்கன்னு போது அதுக்குள்ள தெரியாம நடுவுல போயிட்டு மாட்டிக்கிட்டது பாருதான் போது, நீ அப்ப அரோராவே கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்த வேண்டியதாண்டா, அவ கூடவே லவ் கண்டென்ட் கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ஸ்டார்டிங் 5 வாரம் அரோரா தெரியவே இல்லை. அப்ப இவன் கேம் ஆட வந்திருக்கானா, இவன் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும்னா பாரு கூட நின்னாதான் இவனுக்கு ஓட்ஸ் வருவானா, பாரு கூட நின்னாதான் இவன் நாமினேஷன்ல வருவானா, இவன் நாமினேஷன்ல வந்தாதான் இவன் ஒரு கேமர்னு வெளில ப்ரூஃப் பண்ண முடியும்னா, இல்ல அந்த கேமை பொறுத்த வரைக்கும் பாருதா ஸ்ட்ராங்னு வைல்ட் கார்டு வந்ததாகட்டும், சீஃப் கெஸ்ட் வந்ததாகட்டும், ஐ மீன் அந்த ஹோட்டல் டாஸ்க்ல வந்ததாகட்டும், அந்த பூர்ணிமா ஆகட்டும், எல்லாருமே சொல்லிட்டு போறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இவன் அந்த ரிலேஷன்ஷிப்பை இன்னொரு லெவலுக்கு கொண்டு போய் அவளை நல்லாவே மேனிபுலேட் பண்ணி மண்டையை கழுவி வச்சுட்டான். அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பொண்ணு அந்த ட்ராப்குள்ள மாட்டிட்டான். அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல தன்னை ஒரு கேமரா